ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான். ஒரு 4-5 இயர்ஸாக எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் இந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்யூனிட்டியில் பேக்யார்ட் சைஸ் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும். அதனால் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலாமான்னு இந்த ஹெச்ஓவி கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போத்துலேருந்து இவங்க வீடு தான் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டுன்னு ஆயிடுச்சு. தீபாவளி வீக் டேஸில் வந்தாலும் எங்களுக்கு எப்போவுமே தீபாவளி வீக்கெண்டில் தான். அப்போ தான் எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க. பசங்களுக்குமே ஸ்கூல் இருக்காது. மண்டே தீபாவளியை நாங்கள் சண்டே நைட்டே வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமே வச்சு முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். டின்னருக்கு வெளியில் ஆர்டர் பண்ணியாச்சு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே தான் பண்ணியிருந்தோம். இங்கே பக்கத்துலேயே சிங்காரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்ததுக்கப்புறம் டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 7 o'clock இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஃபயர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. நமக்கு தீபாவளி டைமில் எங்கே பார்த்தாலும் வெடிக்கடையாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஜூலை 4 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது நிறைய இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் கடை போட்டிருப்பாங்க. அந்த டைமில் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பாக்ஸை வாங்கி வச்சாச்சு. அப்போது வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், நிறைய வெரைட்டிஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க எல்லாருமே சாப்பிட்டு மாடியில் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. வெடிக்கிறதுக்காக எல்லோரும் ஓடி வந்தாங்க. இன்றைக்கி ஒரு 12 ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே பியர்லாண்டில் தான் இருக்கோம். இவங்க எல்லாரையும் எப்படி தெரியும்னா எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ராங் பேஸே. அதை வச்சு அதனால் நாங்களும் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகியாச்சு. ஸோ எல்லாரோட பசங்களும் ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய கும்பல் தான். எல்லாருமே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்கள பண்ண விட்டோன்னா அப்படி தான் கண்டிப்பாக கண்டபடி பண்ணுவாங்க. அதனால் எல்லோரையும் லைனில் நிற்க வச்சு எல்லாருக்கும் டேர்ன்ஸ் கொடுத்து ஒரு ஆளாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாரோட வேலையுமே இவங்கள எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் பசங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இயர் இந்த பாக்ஸ் எல்லாருக்குமே பத்தலை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 2 பாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னுமே எல்லோரும் ஃபைனலாக மத்தாப்பு கொளுத்தி எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து இந்த இயர்க்கான மெமரிஸையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இயர் தீபாவளியை எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களுக்குமே இந்த இயர் தீபாவளி சூப்பராக முடிஞ்சுது.